அவங்க கால்லயோ, கையிலயோ, முகத்திலயோ பார்க்கும்போது, நல்லா ஒரு வெயின்ஸ் குட்டி குட்டி வெயின்ஸ் வந்து ப்ராமினென்ட்டா தெரியலாம். இதுக்கு பேர் தான் ஸ்பைடர் வெயின்ஸ். இப்ப யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வரலாம்? ஸ்பைடர் வெயின்ஸ்னால என்ன பாதிப்பு ஏற்படலாம்? ஸ்பைடர் வெயின்ஸ் வந்துட்டு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? அத பிரிவென்ட் பண்ணலாமா? அதுக்கான வைத்திய முறைகள் என்ன? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இப்ப வாட் ஆர் ஸ்பைடர் வெயின்ஸ்? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைடர் வெயின்ஸ்ன்னு வந்து நீங்க பார்க்கும்போது நார்மலா வந்து ஸ்கின் வந்து கால்ல இருக்கக்கூடிய ஸ்கின்லயோ, தைஸ்லயோ, இல்ல முட்டி கீழ இருக்கக்கூடிய கால்ல இருக்கக்கூடிய ஸ்கின்லயோ, இல்ல ஃபேஸ்லயோ, இல்ல அப்பர் ஆர்ம், கையிலயோ, ஃபோர் ஆர்ம்லயோ, ஆர்ம்ஸ்லயோ ஒரு சிலருக்கு வந்து குட்டி குட்டி நல்ல ஸ்பைடர், அதாவது ஸ்பைடர் வெப் பார்த்துருப்பீங்கல்ல, சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலை மாதிரி ஒரு கிளஸ்டர்ஸ் ஆஃப் வெயின், அதாவது ஒரு ஒரு பஞ்சா வந்து குட்டி குட்டி ஸ்கின்ல வெயின்ஸ் ப்ராமினெண்டா தெரியும். அது ஒரு சிலருக்கு வந்து ரெட் கலராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பர்பிள் கலராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ப்ளூ கலராக இருக்கலாம். இது வந்து முக்கியமாக நிறைய பேருக்கு காஸ்மெட்டிக்காக தான் இருக்குமே தவிர, அதனால வந்து பெரிய தொந்தரவு இல்லாதனால பல பேர் வந்து இதை வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துட்டு இக்னோர் பண்ணக்கூடிய நபர்கள் பார்க்கலாம்.